கல்லூரியின் முதல்வர் ஹசரத் திபுலா அவருடைய திருத்தலங்களால் இந்த ஆலிம் தலைமை அவர்கள் பெற இருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக நம்முடைய கல்லூரியிலே அரியலூரைச் சேர்ந்த பி அலாவுதீன் அவருடைய மகன் மௌலவி ஆலிம் தௌஃபீக் இர்ஷாதி இந்த ஆண்டு நடந்த தேர்விலே முதல் மதிப்பெண் பெற்று 12 பேர்களில் முதலாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர்களுடைய ஹசரத் அவர்கள் இந்த ஆலிம் தலைமை வழங்குவார்கள். இரண்டாவதாக கடலூர் மாவட்டம் முருகாதலத்தைச் சேர்ந்த மௌலவி ஆலிம் ஷரீப் இர்ஷாதி அவருக்கு ஆலிம் தலைமை வழங்குவார்கள். மூன்றாவதாக திருச்சி மாவட்டம் புலிவலத்தைச் சேர்ந்த ஜனாபியம் அப்துல் ஜப்பார் சாஹிப் அவருடைய மகன் மௌலவி ஆலிம் ஹாஃபிஸ் முகமது யாக்கூப் இர்ஷாத் ஆலிம் தலைமை பெறுகின்றார். நான்காவதாக திருவண்ணாமலை ஜனாபி முபாரக் அவருடைய மகனார் எம் சாலிம் அவர்கள் மௌலவி ஆலிம் இர்ஷாத் தலைமை பெறுகின்றார்கள். ஐந்தாவதாக சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜனாப் கே ஃபாரூக் அலி அவருடைய மகனார் மௌலவி ஆலிம் கே அப்துல் ஷக்கூர் இர்ஷாதி ஆலிம் தலைமை புரிகின்றார். அடுத்ததாக திருவண்ணாமலை ஜனாப் சையீத் பாஷா அவர்களுடைய மௌலவி ஆலிம் எஸ் சமீர் இர்ஷாதி ஆலிம் தலைமை புரிகின்றார். அடுத்தபடியாக சென்னை பட்டியலைச் சேர்ந்த முகமது நசீர் அவருடைய மகன் எம் முகமது ஷக்கீல் இர்ஷாதி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மௌலவியம் ஃபக்ருத்தீன் தாஸ் உடைய மகனார் மௌலவியம் முகமது கமாலுத்தீன் இர்ஷாதி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அடுத்ததாக விழுப்புரத்தைச் சேர்ந்த ஜனாபியம் அன்வருத்தீன் அவருடைய மகன் மௌலவி ஹாஃபிஸ் முகமது ரியாஸ் இர்ஷாதி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அடுத்ததாக பாண்டிச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த ஜனாபியம் ஷாருல் அமீர் அவருடைய மகனார் மௌலவி ஆலிம் எஸ் முகமது சிராஜுத்தீன் இர்ஷாதி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அடுத்ததாக சேலம் மாவட்டம் கங்கவடியைச் சேர்ந்த மௌலவி எம் ஷாருல் ஹமீத் மன்சூர் அவருடைய மகனார் மௌலவி ஆலிம் எஸ் அப்துல் ரஹ்மான் இர்ஷாதி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அடுத்ததாக கடலூர் மாவட்டம் ஜனாப் முகமது ஃபாசில் அவருடைய மகனார் எம் ஷவுகத் அலி ஆலிம் தலைமை பெறுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ் 12 மாணவர்கள் இந்த ஆண்டு ஆலிம் தலைமை பெற்றார்கள். அடுத்ததாக ஹாஃபில் பட்டம் பெறும் மாணவர்கள் அதில் முதலாவது 3 மாணவர்கள் ஹாஃபில் பட்டம் பெறுகிறார்கள். அதில் முதலாவதாக கரூர் மாவட்டம் பல்லவட்டியைச் சேர்ந்த ஜனாபியம் மன்சூர் அஹமதுடைய மகனார் அல் ஹாஃபிஸ் முகமது மொஃபாஸ் ஹாஃபில் பட்டம் பெறுகின்றனர். இரண்டாவதாக பெரம்பலூரைச் சேர்ந்த ஜனாபியம் சாதிக் பாஷா அவருடைய மகனார் அல் ஹாஃபிஸ் அல் அமீன் ஹாஃபில் பட்டம் பெறுகின்றனர். மூன்றாவதாக நம்முடைய சரபோவில் தன் வாழ்நாள் முழுவதும் தாவத் தப்லீகுடைய வேலைக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய பேரன் அவர்கள் இருக்கும்போது சொல்வார்கள், என்னுடைய மகன்களை நான் வியாபாரத்திலே விட்டுவிட்டேன், என்னுடைய பேரன்களை நான் ஹாஃபில் ஆலிம்களாக இருப்பதாக சொன்னார்கள். அவர்கள் இருந்திருந்தார்கள், மனுக்கணக்கிருப்பார்கள். அவருடைய பேரன் ஆர் முகமது தாஹிர் அன்சாரி அவருடைய மகனார் அல் ஹாஃபிஸ் முகமது அப்துல் அன்சாரி
8வது படிக்கின்றார். இந்த சிறு வயதிலே ஒரு ஹாஃபில் பட்டம் பெறுகின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான செயல் பறக்கத்தை தந்தவானா. அடுத்ததாக